ஹேஸ் ஓகே. காற்றுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி மனஸ், குணங்கள், சிந்தனைகள், புத்தி, ஞானம் இது எல்லாத்துக்கும் கூட, இது எல்லாத்தோடு இணைந்து இருக்கும் உயிர் கூட இதுக்கெல்லாம் சேர்ந்து உருவம் இல்லை. ஆனால் ஏர் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஏர் கேன் பி ஃபெல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இது எல்லாமுமே. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது, ஆனால் அதுக்கு உருவம் இல்லை. ஆனால் அதை ஒவ்வொரு இடத்த ஆக்குபை பண்ணி தான் இருக்குது. அதை உணர முடியும். 5 இந்திரியங்கள் அத்தியாவசியமானது தான், நீ சொன்ன பர்பஸ் அண்ட் டார்கெட்டுக்காக தான். ஆனால் அதன் ஆப்போசிட் பர்பஸில் அதையெல்லாம் எஜமானாக்கி அது பின்னாடி நாம் போய் எப்படி நீ என்ன பர்பஸ்க்காக அதை கொடுத்துருக்கியோ அது இல்லாமல் அதனுடைய ஆப்போசிட்டை நான் பர்பஸாக பண்ணி அதை எஜமானனாக்கி அதுக்கு பின்னாடி நான் போனேன்னு வச்சுக்கோ, உங்ககிட்ட இருந்து தூரமாக விலகி போகிறதா இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் தான் அதுக்கு. சரி, நான் சொல்கிறது அதாவது நீ தான் என்னை இதெல்லாம் பேசவும் எழுதவும் செய்ய வைக்கிற, இருக்கட்டும். இதே விஷயத்த அப்பர் திரு அங்கமாலை அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறாரு. அதில் தன்னுடைய எல்லா உடல் அங்கங்களுக்கும் அவர் ஒரு ஆர்டர் போடுறார், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி தெரியுமா? தலைகளை மாலையாக அணிந்து மண்டையோட்டில் பிச்சைக்கு உலாவும் தலைவனை நீ வணங்கிடு தலையே அப்படின்னு சொல்லி தலைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அடுத்தது, கண்களே, கடலின் விஷத்தை குடித்த நீலகண்டன் 8 தோள்களை வீசி நின்றாடும் நிலையில் இருப்பவனை காணுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். கண்கள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கள் காண்மின்களோ. அடுத்தது, செவிகளே, செம்பவள தீ போன்ற மேனியுடைய பெருமானின் பண்பும் செயலும் எப்போதும் கேளுங்கள் அப்படின்னு காதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். செவிகாள் கேள்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேள்மின்களோ. அடுத்தது, மூக்கு. மூக்குக்கு என்ன சொல்றாரு? மூக்கே நீ முரலாய் முதுகாடு உரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். மூக்கே நீ முரலாய். மூக்கே, சுடுகாட்டில் தங்கும் முக்கண்ணனை, சொல் வடிவமாக இருக்கும் பார்வதி மணாளனை நீ எப்பொழுதும் போற்றி ஒலிப்பாயாக. மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். அடுத்தது, வாயே, மதையானை தோலை போர்த்தி கொண்டு பேய்கள் வாழும் சுடுகாட்டில் கூத்து நிகழ்த்துபவனை நீ வாழ்த்தி பாடிடு. வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரி போர்த்து பேய் வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். அடுத்தது, நெஞ்சே, நிமிர்ந்த சடையுடைய புனிதவன் மேகம் அசையும் இமயமலை மகளான பார்வதி மணாளனை எப்பொழுதும் நினைத்துவிடு நெஞ்சே அப்படின்னு. நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய்.
இன்னும் சொல்கிறாரு, இரு நான் மூச்சு விட்டு பாடிக்கிறேன்.